கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் கர்த்தருடைய சபையை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த பண்டிகை ஆராதனையில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் விசேஷமானவராய் நிற்பாராக. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு கொண்டு வருவதிலேயும் நான் அதிகமான சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு பிறந்துகிட்டே இருக்கிறாரா, பிறந்து போயிட்டே இருக்கிறாரா, இல்லை குழந்தை இயேசுவாக இருக்கிறாரா அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிரைஸ் காட். ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்து போகிற வார்த்தை அல்ல. தேவனுடைய வார்த்தை வந்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி போகிற வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அது பூமியிலே பெய்து அது விதைக்கிற மனுஷனுக்கு விதையும் புசிக்கிற மனிதனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்குமோ அப்படியே என்னிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து என்னிடமாய் திரும்பும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல கிறிஸ்மஸ் தானே, என்ன பெரிய செய்தியை நான் கேட்டுற போகிறோம். இயேசு வந்தார், மரித்தார், என் பாவத்தை மன்னித்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். இப்படி தான் பொதுவாக நம்ம செய்திகளை கேட்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமான சில வார்த்தைகளை உங்களோடு தருவார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா. ஜெபத்தோடு கூட கேளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அதற்கு ஆதாரமாக 118ஆம் சங்கீதம் அதனுடைய 26வது வசனத்தினுடைய கடைசி வசனம், அதாவது கடைசி பகுதி வார்த்தை. 118ஆம் சங்கீதம் 26னுடைய அந்த கடைசி வார்த்தையும் 27னுடைய துவக்க வார்த்தையும் வாசியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். போதும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? சரி, இனியும் பைபிளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நான் உங்களை என்ன செய்கிறேன்? எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் பிடிக்கும்? வேதம் சொல்லுது, கர்த்தர் சியோனிலிருந்தும் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருந்தும் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அவருடைய ஆலயத்துக்குள் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க இல்லையா? கடந்த வாரத்தில் ஆலயத்தின் மேன்மைகளை குறித்து உங்களுக்கு சொன்னேன். ஆமென். நான் தேவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனுடைய அடையாளம் அவருடைய ஆலயம். நான் தேவனை தொழுது கொள்வதற்காய் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் அவருடைய ஆலயம். என்னுடைய விருப்பத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி கொள்ளுகிற ஒரு இடம் அவருடைய ஆலயம். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆலயத்திலிருந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். என்ன ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? பிரகாசிப்பிக்க செய்ய போகிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு அப்படி பிரகாசிப்பிக்கணும்னு அவர் ஆசை? ஹல்லேலூயா. இப்போவுமே இருண்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவன். கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு தேவன். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதுவானாலும், நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருந்தாலும், இன்றைக்கு தேவன் உங்களை பிரகாசிப்பிக்கட்டும் என்பதை நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 400 வருஷங்களை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, சபையினுடைய இருண்ட காலங்கள். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பிறந்தார்னா கிட்டத்தட்ட 400 வருடங்கள் சபையினுடைய இருண்ட காலம் என்று சொல்வார்கள். நீங்கள் ஒருவேளை இருண்ட காலம் என்ற உடனே இந்த கஷ்டம் பாடி இதெல்லாம் நினச்சிடாதீங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. உலக வரலாற்றில் அப்படி ஒரு பாடுகளை, அப்படி ஒரு கஷ்டத்தை, அப்படி ஒரு நெருக்கத்தை, அப்படி ஒரு பிரச்சனையை அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் சபை சந்தித்ததே இல்லை. அப்படி ஒரு நிலையில தான் தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாத்தான்வேல் அந்த பிலிப்பை பார்த்த பொழுது கேட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாசரத்தில் இருந்தாகிலும் ஏதாகிலும் நன்மை வருமா? உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த வார்த்தையின் அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு நன்மைக்கும் வழி இல்லாமல் இருக்கிறார்கள். எங்கிருந்து நன்மை வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசனத்தின்படி கேட்கிற நாசரத்தில் இருந்தாகிலும் ஏதாகிலும் ஒரு நன்மை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? விளங்கிக் கொள்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் லூக்கா அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 78, 79 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இருளில் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்தவர்களுக்கு என்ன செய்யவும்? வெளிச்சத்தை தரவும். வேதம் சொல்லுது பாருங்கள். அவர்கள் எங்கே உட்கார்ந்திருந்தார்களாம்? அந்தகாரத்திலே, மரண இருளிலே உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சத்தை தரவும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், நம்முடைய
வளர்த்தவும் அவ்விரக்தியினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மரண இருளில் இருந்த ஜனங்கள் அன்றைக்கு வெளிச்சத்தை பார்த்தார்கள். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்றது பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்களாம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்கள். ஆமென். நான் சொல்வேன், இந்த கரண்ட் இல்லாமல் ஒருவேளை அந்த விளக்குகளை வைத்து ஒருவேளை நீங்கள் இருந்திருக்கிறீங்களான்னு தெரியல. நாங்கள் அப்படி இருந்திருக்கிறோம். விளக்குகள் மட்டும்தான், கரண்டே கிடையாது. அப்படி வாழ்ந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு லைட், ஒரு விளக்கு, ஒரு கரண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த சந்தோஷத்தை வார்த்தையினால் அளவிடவே முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆண்டு நான் சொல்லுகிறேன், அதான் தீர்க்க தரிசனமாக சொன்னேன். ஆமென். மங்கி எரிகிற விளக்கை போல ஆமென். நீங்கள் ஒருவேளை அந்த சின்ன வெளிச்சத்தில் ஒருவேளை தட்டு தருமாடி நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு உங்களை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர், ஆமென், நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு அருணோதயம் உங்களை சந்தித்திருக்கிறது. அவர் அந்தகாரத்திலும் மரண இருளிலுமாய் இருந்த ஜனத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அதே வெளிச்சத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் வைப்பார். இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது நீங்கள் அதே கண்ணீரோடு கடந்து போக வேண்டியதில்லை. இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்பொழுது நீங்கள் அதே துக்கத்தோடு கடந்து போக வேண்டியதில்லை. அந்த அருணோதயம் இன்றைக்கு உங்களை சந்தித்திருப்பது எதற்காக தெரியுமா? ஆமென். உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக, உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மெய் வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய சூழ்நிலைகளிலே தந்தருளுவாராக. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது, அந்த மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம வரும்போது அது 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சாஸ்திரிகள் வந்து கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? ஏமன், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டு என்ன செய்தோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். 9வது வசனத்தில் திரும்பவும் சொல்றாரு, அவர் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்துக்கு மேல் வரைக்கும் என்ன செய்ததாம், அவர்களுக்கு முன் சென்றது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நட்சத்திரம் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு இல்லையா? கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று, அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா, அதுக்கப்புறம் ஸ்டார். ஆமாம். டிசம்பர் 1ஆம் தேதி ஆச்சுனாலே நம்ம வீடுகள் எல்லாம் நம்ம எதை தொங்க விடுகிறோம்? ஆமாம், ஸ்டாரை. முதலாவது அந்த கிறிஸ்மஸை முதலாவது வெளிப்படுத்துகிற ஒரு இடம் எதுன்னு கேட்டால் ஸ்டார். அதுக்கப்புறம் தான் ட்ரீ வருது. அதுக்கு பிறகு தான் தாத்தா எல்லாம், சாண்டா கிளாஸ் தாத்தா எல்லாம் வர்றார். பிரைஸ் காட். ஆனால் இப்பொழுது என்னுடைய கேள்வி என்ன என்றால், இயேசு பிறக்கிற பொழுது மெய்யாகவே ஒரு ஸ்டார் வானத்தில் உதிச்சிச்சா? ஒரு வானத்தில் வந்தார்களா? ஆமென். அந்த ஸ்டாருடைய வெளிச்சத்தில் தான் இந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்களா என்று ஒருவேளை என்னை கேட்டால் எனக்கு தெரியாது என்று தான் சொல்லுவேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எனக்கு அதை இதுவரைக்குமே என்னால், என்னுடைய தியானத்தில், என்னுடைய புரிதலில் என்னால் புரிந்து கொள்ள முடியலை. அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் பதிலாக சொல்லுவேன். பிரைஸ் காட். அதை மறுபக்கத்தை கொஞ்சம் சிந்திக்கலாம். அன்றைக்கி அதனுடைய மறுபக்கத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதை நீங்கள் சிந்தியுங்கள். அதற்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு சில காரியத்தை பேசுவார், பேசட்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பிரைஸ் அல்லா. ஹல்லேலூயா. இயேசு பிறக்கிற பொழுது வானத்தில் அப்படி ஒரு ஸ்டார் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒருவேளை ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்றால், நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தே அப்படின்னா மத்தேயு மட்டும்தான் தன்னுடைய புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? மார்க்கோ அல்லது பிற சுவிசேஷ நூல்களிலோ இந்த ஸ்டார் இந்த சாஸ்திரிகளை வழிநடத்திட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. விளங்குறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி 34ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க வாசித்து பாருங்க. இந்த வேகமாக இந்த வசனங்களை போடுகிற பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா நம்ம அந்த வார்த்தைகளை கடந்து போயிடலாம். ஏசாயா 34:16. அவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றுமே ஜோடு இல்லாமற் இராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ வேதத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது அந்த ஜோடு தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் இதை உறுதிப்படுத்துறதுக்காக இன்னொரு வேத பகுதி கூட எங்களுக்கு என்ன செய்யணும்? பலனா மாறணும். ஆனால்
நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷங்களில் மத்தேயு மட்டும்தான் இந்த ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். வேறு எங்கும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த செய்தியை பார்க்க முடியாது. உபாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் வருகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது என்னன்னா, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் தான் காரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், நிலைவரப்பட வேண்டும். ஒருவேளை நான் அதுக்கு முடிவில் நம்ம ஏன் இது வருதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் நிலைவரப்படக்கூடிய சாட்சி எப்படி இருக்கணும்னா, குறைஞ்சது 2-3 சாட்சிகள் இருக்க வேண்டுமானால் மத்தேயு மாத்திரமே இதை வலியுறுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இனி அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு நட்சத்திரம் ஒரு மனுஷனை பாதை காட்டுகிறது என்பது மிகவும் கடினமானது, அல்லது அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வெளிச்சத்தில் ஒரு மனிதர் நடப்பது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. ஆமென். நேற்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சிலர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர்கள் அந்த விண்வெளியை குறித்தும் அதனுடைய அங்கே உள்ள அந்த வெளிச்சங்களை குறித்தெல்லாம் என்னை விட மிகச் சிறப்பான ஞானத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்ததை நான் கவனித்து பார்த்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். பூமிக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு நட்சத்திரம், அதற்கு பெயர் பிராக்சிமா சென்ட்ரி என்கிற ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கிறதான ஒரு நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்து சேர்வதற்கு, அது வேணாம் உங்களுக்கு அதை போட்டிருப்பனே, அது இருக்கா? அந்த நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம் பாருங்கள், அந்த பிராக்சிமா சென்ட்ரியுடைய நட்சத்திரத்தினுடைய அந்த லைட், அதனுடைய வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்து சேருவதற்கு 4.246 ஆண்டுகள் தேவைப்படுகிறதாம். எப்படி? அதாவது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அது பிள்ளைகள் மிக அழகாக அதை கால்குலேஷன் பண்றாங்க. எனக்கு அதனுடைய ஆண்டுகளை கால்குலேஷன் பண்ண என்னால் கூட முடியலை. அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு டார்ச் லைட்டை நான் அடிக்கிறேன், ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தை நான் அடிச்சிட்டேன் அப்படின்னா, அந்த வெளிச்சம் பூமியை, அந்த நட்சத்திரம் கூட மறைஞ்சு போயிடலாமா, மறைஞ்சு போயிட்டா கூட 4 வருஷத்துக்கு தாண்டி 4.25 வருஷத்தில் அந்த வெளிச்சம் அப்பொழுது வந்து விழுமா. எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ சூரியனுடைய வெளிச்சம் 8 நிமிடங்கள், அந்த சூரியனே மறைந்து போனாலும் அதற்கு பிறகு அந்த வெளிச்சம் அந்த பூமியில் நிற்கும். ஏன்னா அதனுடைய வெளிச்சம் வந்து சேருகிற நேரம். அப்படியானால் ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒளி இந்த பூமியிலே வந்து விழுவதற்கு, அதாவது மிக அருகாமையில் உள்ள நட்சத்திரத்தினுடைய ஒளியை சொல்லுகிறேன், 4.25 ஆண்டுகள், சுமார் 4.25 ஆண்டுகள் தேவை இருக்குமானா, அப்போ இந்த நட்சத்திரம் எப்பொழுது உதித்தது, அதனுடைய ஒளி எப்பொழுது இந்த பூமியிலே பட்டது, எப்படி அந்த அவ்வளவு உயரத்தில் இருக்கிற அந்த ஒளியிலே இந்த மனிதர்கள் நடந்து வந்திருப்பார்கள். இது நீங்களும் நானும் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது நான் சொன்னேன், இதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்றும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அதை சொல்லுகிறார்கள். இப்போ வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க? நான் நிறைய வேத பண்டிதர்களோடு கூட இந்த காரியத்தை ஆலோசித்தேன். அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, வேதத்தில் எந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தாலும் அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இந்த ஒரு சம்பவத்தை குறித்ததான ஒரு ப்ராஃபஸி, ஒரு தீர்க்க தரிசனம், இயேசு பிறக்கிற பொழுது ஒரு நட்சத்திரம் பிறக்கும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எங்கேயுமே என்ன செய்ய முடியறதில்ல, பார்க்க முடியாததினால் நாங்கள் அதை என்ன செய்யவில்லை, பெரிதுபடுத்தவில்லை, அல்லது நாங்கள் அதை என்ன செய்யல, சார்ந்து இருக்கவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சகல பிறப்பின் காரியங்களும் எல்லாமே, எந்த ஊரில் பிறப்பார், எந்த கோத்திரத்தில் பிறப்பார், எந்த இடத்துல அவர் பிறப்பார், அவர் பிறக்கிற பொழுது என்ன நடக்கும் என்கிற எல்லா காரியங்களும் தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, இயேசு பிறக்கிற பொழுது ஒரு நட்சத்திரமும் பிறக்கும் என்கிற தீர்க்க தரிசனங்கள் எங்குமே எழுதப்படவில்லை என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது நமக்கு இப்பொழுது ஒரு பெரிய கேள்வி வரும். உண்மையாகவே இயேசு பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம் பிறந்ததா? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் நட்சத்திரத்தை வைத்துதான் அனுமானித்து இயேசுவிடத்திலே வந்தார்கள் என்று பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயோ என்னமோ தெரியல, இன்னைக்கு நட்சத்திரங்களை வைத்து தான் என்ன செய்யறான், இயேசுவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் காட். இன்னைக்கு நட்சத்திரங்களையும் அதனுடைய வழிகாட்டுதலையும் நம்பி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் வேதாகமத்தினுடைய முழு பார்வையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 47 அதிகாரம் 13-14 நட்சத்திரங்களையும் காலங்களையும் பார்க்கிறவர்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள். உன் திரளான யோசனைகளின் நிமித்தம் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழுப்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். ஆமென். இதோ அவர்கள் தாளடியை போல் இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை தங்கள் அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுவிப்பதில்லை. அது குளிர்காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்கார்ந்திருக்கிற அடுப்பும் அல்ல. எத்தனை வார்த்தைகள் பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், நீ நட்சத்திரத்தை பார்த்து, நீ காலங்களை கணிச்சிட்டு, ஜோசியத்தை பார்த்து அதை நம்பி இருக்கிறியா? அந்த ஜோசியமே உன்னை வழி நடத்தட்டும். ஹல்லேலூயா. அவர்கள் தாளடியை போல் இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலிலிருந்து விடுவிப்பதில்லை. அவர்கள் குளிர் காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்லவாம். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்கள். 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனியுங்கள். புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நான் கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா. குறி பார்க்கிறவரே கேளுங்கள். ஜாதகம் பார்க்கிறவங்க, சோதியம் பார்க்கிறவங்க, நட்சத்திரங்களை பார்த்து கணிக்கிறவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா. வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளினால் கலங்காதிருங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். உபாகம புஸ்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரையான வசனங்களை படியுங்கள். உபாகம புஸ்தகம். நீ சேரும்போது அந்த ஜாதிகள் செய்கிற அருவருப்புகளின்படி செய்ய நீ கற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் உன்னை உருவாக்கி ஒரு இடத்திலே யதாஸ்தானப்படுத்தி இருக்கிற பொழுது அந்த தேசத்தின் ஜாதிகள், தேவனை இல்லாத ஜாதிகள் செய்கிற அருவருப்பின்படி நீ செய்யாதே. உன் மகனையாவது அந்த மேலேக்கு தீக்கடக்க பண்ணாதே. அங்கே சொல்லுகிறவர், குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன், சூனியக்காரன், மந்திரவாதி, சன்னதக்காரன், மாயவித்திரைக்காரன், செத்தவனிடத்திலே குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அடுத்தது, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னின்று துரத்தி விடுகிறார். அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வசனம் கூட போட்டுருமா? 14. செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்வதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கூடார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், சாஸ்திரிகள் எதை கணித்து வந்தார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, அப்படி கணித்து வருவதை ஆண்டவர் விரும்பல, அப்படி கணித்து வருவதை கர்த்தர் எதிர்பார்க்கல. விளங்குறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்போ ப்ராஃபஸி என்னதான் சொல்லுது? தீர்க்க தரிசனம் எதைத்தான் பேசுகிறது? வாசியுங்கள். இப்பொழுது தீர்க்க தரிசனம் பேசுகிறதை வாசியுங்கள். என்னாகமங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். என்னாகமங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஆமென். ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்கைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ராமன் சொல்லுங்க. இதுதான் ப்ராஃபஸி, இதுதான் தீர்க்க தரிசனம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம் பிறக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இங்க பைபிள் சொல்லுது இயேசுவே நட்சத்திரமாய் பிறப்பார். இப்ப உங்களிடத்துல கேட்கிறேன், இயேசுவே நட்சத்திரமாய் பிறந்தாரா இல்ல அவர் பிறக்கும் போது நட்சத்திரம் பிறந்ததா? இங்க வசனம் சொல்லுது பாருங்கள், நான் அவரை காண்பேன், இப்பொழுது நாட் நவ் நாட் நியர். ஹல்லேலூயா. நாட் நவ், இப்பொழுது அல்ல, ஆமென், சமீபமாயும் அல்ல, இப்பொழுது. அங்க அழகாய் சொல்லுகிறார், ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து என்ன செய்யும்?
அப்ப இயேசுவே இப்படிதான் உதிச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இயேசு நட்சத்திரமா தான் உதிச்சாரா பிரதர்? அப்ப அதுக்கு இன்னொரு சாட்சி வேணுமே. 2 சாட்சினால தானே உறுதிப்படணும். இப்ப இயேசுவே அதுக்கு சொல்லுகிற பதிலை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்கள். இயேசு சொல்லுகிற வார்த்தை, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே சொன்னான், ஹல்லேலூயா, யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று. இப்பொழுது இயேசுவே சொல்லுகிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு பிறந்த போது உள்ள நட்சத்திரத்தை குறித்து பின்னாடி பார்க்கலாம். ஆனா இயேசுவே எப்படித்தான் பிறந்தார்? நட்சத்திரமாகவே இந்த பூமிக்கு பிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் இயேசு நட்சத்திரமாய் பிறக்கணும்? இப்ப நட்சத்திரத்தினுடைய 2 முக்கியமான செயல்கள் சொல்லுங்க பார்ப்போம். 2 செயல்கள். ஒன்று என்னது? நட்சத்திரம் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. வெரி குட். 2 இன்னொரு விசேஷம் இருக்கு நட்சத்திரத்துக்கு, எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். ஆமென். 2 பார்ப்போம். முதல் காரியத்தை பார்க்கிறோம். நட்சத்திரத்தை கர்த்தர் எதுக்காய் உண்டு பண்ணினார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேகமாக படியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், நட்சத்திரங்கள் ஆகட்டும், இவைகள் எல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம், வெளிச்சம் கொடுக்கிற ஒரு குடும்பம். ஆண்டவர் இவைகளை எல்லாம் உருவாக்கினது வெளிச்சத்தை கொடுப்பதற்காக. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக தேவன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தாவீது மிக அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுவான். உமது விரலின் கிரியைகளாகிய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கிற பொழுது நினைப்பதற்கும். ஏமேன். முதலாவது அது வெளிச்சம் கொடுக்கும்படியாக உண்டாக்கப்பட்டது. 2வது எண்ணிக்கைக்கு அடங்கா அவுட்ஸ்டாண்டிங் சொல்றோம் இல்லையா? ஏமேன். அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 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 நிலையை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியது தான் இந்த நட்சத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எரேமியா 33:22 எரேமியாவும் அதை சொல்றாரு பாருங்க. எரேமியா 33 வானத்து நட்சத்திரங்களை எண்ணப்பட்டதும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல இது 2ம் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். அதனாலதான் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த நட்சத்திரங்கிறது வந்து ஒன்று வெளிச்சம் கொடுக்கக்கூடியது, 2வது எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். நேற்றுக்கு இந்த பிள்ளைகள் சொன்னாங்க, ஒரு மணலுக்கு ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வந்து பார்த்தா கூட அதுக்கு மேல பேலன்ஸ் நட்சத்திரம் இருக்குமா. அவ்வளவு நட்சத்திரங்கள் ஆகாய மண்டலங்களிலே இருக்கிறதாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் தாவீது சொல்றான், நான் இந்த நட்சத்திரங்களை, இந்த கிரகங்களை நான் பார்க்கிற பொழுது, ஆண்டவரே, இந்த கேலக்சி எல்லாம் குறித்து நமக்கு நம்முடைய கற்பனைக்கே எட்ட மாட்டேங்க. யோசித்து பாருங்கள், மணல்கள் எவ்வளவு, துகள்கள் எத்தனை நம்ம யோசித்து பாருங்களேன். அதை எல்லாத்தையும் எண்ணினாலும் அதுக்கு மேல ஒரு கேலக்சி, ஒரு நட்சத்திரங்கள் இருக்குமானால் இந்த 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 அண்ட சாம்ராஜ்யத்தை உங்களால என்னால நம்முடைய இந்த சின்ன மூளையினால, அறிவினால சிந்தித்து பார்க்க முடியும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர், இதெல்லாம் நான் பார்க்கிற பொழுது மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். எண்ணிக்கைக்கு அடங்காததினால் அவுட்ஸ்டாண்டிங். நம்ம அதனாலதான் சொல்றோம். இப்ப நீங்க பாருங்க, உலகத்துல அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாம் கொடுக்கிற சிக்னல் என்னது? கிரீனா? ஏமேன். ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றான்? 5 ஸ்டார், 3 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார், 5 ஸ்டார். ஏன் அப்படி கொடுக்குறான்?
ஒரு இப்போ மிலிட்ரியில் எடுத்துக்கிடுங்க. இப்போ அவங்களுடைய அந்த உயர்ச்சியை காண்பிக்கிறதுக்கெல்லாம் எதை தான் அடையாளப்படுத்துகிறான்? ஸ்டார் அடையாளப்படுத்துகிறான். அதே போல் நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், வீட்டில் வாங்குகிற பொருள் கூட எல்லாமே என்னதான் காட்டுது? ஸ்டாரை காட்டுது. நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணீங்கன்னா அதில் ஸ்டாரை காட்டுற, எத்தனை ஸ்டார்னு என்ன செய், டிக் போடு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸை அடையாளப்படுத்துகிறது ஸ்டார் தான். இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாரா இருக்க முடியும்? பரிசுத்த வேதாகமம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் பார்த்த காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே ஒரு ஸ்டாரா, ஒரு நட்சத்திரமாய் வந்தார் என்றால், முதலாவது ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம், நம்முடைய ஜனத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு அவர் வந்தார். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம முதல்ல வாசிச்சிட்டோம். லூக்கா 1:77-79 வசனங்கள் சொல்லுது, அந்த காரணத்திலும் மரண இருளிலும் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க அந்த அருணோதயம் நம்ம என்ன செய்தது? சந்தித்தது. வெளிச்சம் கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டாவது, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஆனவராய் அவருடைய வருகை பார்த்தீங்கன்னா மிக அற்புதம். அதை போல ஒரு கற்பனையில கூட யோசிக்க முடியாது. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், இயேசு பிறந்தது போல இந்த பூமியில யாரும் பிறக்கவில்லை. இயேசு வாழ்ந்ததை போல இந்த பூமியில யாரும் வாழவில்லை. இயேசு பேசினதை போல இந்த பூமியில யாரும் பேசவில்லை. இயேசு கற்றுக் கொடுத்ததை போல இந்த பூமியில யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை போல தன் ஜனத்துக்காக யாரும் மரிக்கவில்லை. இயேசுவை போல நான் திரும்பி வருவேன் என்று யாரும் சொன்னதில்லை. இயேசுவை போல நாம் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒருவரும் சொன்னதில்லை. அவருக்கு நிகர் அவர் மாத்திரமே. அவுட்ஸ்டாண்டிங் ஆனவராய் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3:16 இப்படி இருக்கு, தேவன் மாம்சத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். என்ன ஒரு அவுட்ஸ்டாண்டிங். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 1 தீமோத்தேயுவா 2 தீமோத்தேயுவா? வேதம் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 3, மாம்சத்திலே தேவன் என்ன செய்தாரா? வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எதற்காக ஒரு மாம்சத்திலே வெளிப்பட வேண்டும்? எதற்காக ஒரு மாம்சத்திலே வர வேண்டும்? அதுக்கு எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான் 2:14, அதாவது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினால், ஆமென், அந்த பிள்ளைகளை சந்திப்ப வேண்டும் என்று அவர் நினைத்தபடினால் அவரும் என்ன செய்தாராம் தெரியுமா? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். உங்களை சந்திக்கிறதற்காக அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் மாம்சமும் இரத்தத்தை கொடுத்தபடினால் உங்கள் நிமித்தம் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தன் மரணத்தினால் அழிக்கும்படிக்கு அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாரான் என்று போட்டிருக்கு. எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் பார்த்த காரியம் என்ன? ஆமென். தேவன் பிறக்கும் போது ஸ்டார் பிறந்துச்சா? தெரியாது. ஆனால் அவரே ஸ்டாராக வந்தார். அவரே நட்சத்திரமாக வந்தார். ஹல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து பிறக்கும் என்பதுதான் தீர்க்க தரிசனம். இயேசு சொன்னார், நான் தான் அந்த நட்சத்திரம். இயேசு ஏன் அந்த நட்சத்திரமாய் பிறந்தார்? 1, எனக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக. 2, ஆமென், ஆமென், ஒரு மகிமையாய் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தபடியால், ஆமென், அவுட்ஸ்டாண்டிங்காய் அவர் இந்த பூமிக்கு வந்தபடியால் அவர் நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்னவாக கருதுகிறார், என்னவாக நினைக்கிறார்? நீங்களும் நானும் என்னவாக இருக்கிறோம்? இப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சொல். ஆபிரகாமுக்கு இப்போ குழந்தை இல்லை. இப்போ கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார். நிவானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் நீ எண்ணு, உன் சந்ததி இந்த நட்சத்திரங்களின் வண்ணமாய் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஆண்டவர் பாருங்க, அவருடைய சந்ததியை கூட எப்படி அடையாளப்படுத்துகிறார்னா, இப்போ ஆபிரகாமுக்கு இப்போ வானத்து நட்சத்திரத்தை பார்க்கிறார். இதை எண்ண முடியுமா? கூடாது. உன் சந்ததிகள் இவ்வண்ணமாக இருக்கும். அப்பொழுது ஆபிரகாம் எதை தன்னுடைய கண்களில் பார்க்கிறார்னா, அவருடைய ஜனம் எப்படி இருக்குமா? நட்சத்திரங்களை போல இருக்கும். இதுல 2 விஷயம் இருக்கு. 2 விஷயம் இருக்கு. ஒன்று, எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஏமே, இப்போ யோசிச்சு பாருங்க, எண்ணிக்கைக்கு அடங்க நட்சத்திரம் எதுக்கு அடங்காது? நிறைய வசனம் இருக்கு, எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். அப்போ இப்போ யூதர்களை நீங்க எடுங்களேன். ஆபிரகாமுடைய சந்ததி யார் தான்? யூதர்கள். இப்போ யூதர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா?
ரொம்ப சிம்பிள் தான். யூதர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. 2023 வருஷம் உடைய கணக்கெடுப்பு கடைசியாக நடந்த கணக்கெடுப்பின்படி இஸ்ரவேலில் இருக்கிற யூதர்களுடைய ஜனத்தொகை 72,08,000. எவ்வளோதான்? அதாவது இஸ்ரவேலில் இருக்கிற யூதர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2023 சென்சஸின் படி 72,08,000 யூதர்கள். சரி, முழு உலகத்திலும் எவ்வளவு யூதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 14 மில்லியன், அதாவது 1,40,00,000. எவ்வளவு? 1,40,00,000. இப்ப இந்தியாவினுடைய ஜனத்தொகை எவ்வளவு? 1 கோடியா? நீங்க இந்த தேச 140 கோடியை கடந்துட்டோம். ஆனா உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்களுடைய கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 2 கோடியே இன்னும் செய்யல, வரல. உலகம் முழுசும் இருக்கிற யூதர்களை சொல்கிறேன், 1,40,00,000 தான். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி இருக்காங்க? 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இந்த ஆபிரகாமிட்ட சொல்றாரு, உன்னுடைய சந்ததி எண்ணிக்கை கடங்காதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னா யார் வரணும்? வெறும் யூதர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்லி இருந்தால் நம்ம தான் எண்ணிட்டு போயிடலாமே. எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் போது ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களையும் என்னையும் அவர் கண்டிருந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீங்களும் நானும் இல்லாமல் ஆபிரகாமுடைய சந்ததி ஆகாது. அதுதான் ரோமர் 9:6 அழகா எழுதுறாரு, இஸ்ரவேலர்கள் எல்லோரும், வாசிங்க, இஸ்ரவேலர்கள் அல்லவே, இஸ்ரவேலர் வம்சத்தார் எல்லாரும். அப்படின்னா நம்ம இஸ்ரவேல் வம்சத்தார்னு கூப்பிட்டு இருக்கணுமே. அங்கே அந்த இஸ்ரவேலிலே அந்த வம்சத்திலே தானே இஸ்மவேலும் பிறக்கிறான். அதனாலதான் எழுதுறாரு, இஸ்ரவேலர் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 30வது வசனத்தில் எழுதுறாரு பாருங்க. 30வது வசனம், இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் உண்டான நீதியே. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 12வது வசனத்தில் சொல்றாரு, அவருக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆமென், அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருக்கும் இப்பொழுது ஆபிரகாம் பிதாவாய் மாறினபடினாலதான் நான் சொல்றேன், அன்னைக்கே ஆண்டவர் ஆபிரகாமே சொன்னார் பாருங்க, உனக்குள் பூமியினுடைய வம்சம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. ஆமீன். அந்த வானத்து நட்சத்திரத்தை போல் உன் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் நட்சத்திரமாய் தான் பார்த்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் பார்த்து சந்தோஷப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆபிரகாம் மாத்திரமல்ல, மோசேயும் தன்னுடைய ஜனத்தை நட்சத்திரமாகவே பார்க்கிறார். உபாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள், தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளாய் இருக்கிறீர்கள். இப்ப மோசேயும் தன்னுடைய ஜனங்களை ஒரு நட்சத்திரங்களை போலவே பார்க்கிறான். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் சொல்ல, இவ்வண்ணமாக உன் சந்ததி இருக்கும். இப்ப மோசே சொல்ல, அது வண்ணமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நீங்கள் பெருக பண்ணிருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் ஆண்டவர் அவரும் நட்சத்திரமாக இறங்கி வந்தார். அவருடைய ஜனமாகிய உங்களையும் என்னையும் அவர் நட்சத்திரமாகவே இந்த பூமியில வைத்தார். இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க, நம்ம ஆண்டு நட்சத்திரமாக தான் வைத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தை நிமித்த நம்முடைய பிரகாசத்தை நாம் இழந்து போனோம், பாவத்தை நிமித்த நம்முடைய வெளிச்சத்தை நாம் இழந்து போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்மை திரும்பவும் பிரகாசிக்கும்படியாக, நம்மை திரும்பவும் உயிர்ப்பிக்கும்படியாக, மீண்டும் அவருடைய வெளிச்சத்தை நமக்குள் கொடுக்கும்படியாக, மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக தேவனே மறுபடியுமாய் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். எதற்காக தெரியுமா? உங்களையும் என்னையும் பிரகாசிக்க. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய 60வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுவான், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை என்ன செய்துட்டு உன்மேல் உதித்தது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இனியும் நீங்கள் இருள் அடைந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, இனியும் நீங்க மங்கின தெரிகளாய் இருக்க வேண்டியவர்கள் அல்ல,
இனியும் நீங்க ஆமென் இருளான பாதைக்குள் கடந்து போக வேண்டியவர்கள் அல்ல. ஏமேன், உங்களை ஆண்டவர் நட்சத்திரமாய்த்தான் வைத்தார், உங்களை நட்சத்திரமாய்த்தான் அவர் கண்டார். ஏமேன், உங்களுக்கு மீண்டும் தம்முடைய அந்த மகிமையின் ஒளியை உங்களிடத்தில் வந்து சேர்க்கும்படியாகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நட்சத்திரமாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, எழும்பு பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். வருகிற நாட்களில் அந்த வெளிச்சத்தை ஆமென் இன்றைக்கு அநேகர் பார்க்க, உன்னுடைய அந்த வெளிச்சத்தை பார்த்து ஜாதிகள் கர்த்தர் அன்றைக்கு திரும்புகிற காலத்தை கர்த்தரை அனுமதிக்க போகிறார். நீங்கள் கேட்கலாம், என்னையும் ஆண்டவர் பிரகாசிப்பாரா? எனக்கும் அப்படிப்பட்ட வெளிச்சம் திரும்பி வருமா? ஒருவேளை கேட்கலாம். யோவான் 1:9 ரொம்ப அற்புதமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து யோவான் எழுதுகிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. நான் சொல்ல 2000 வருஷங்களுக்கு முன்பு அந்த ஒளி வந்துட்டும் கூட இன்னும் ஆவிக்குரிய காரியங்களில் பிரகாசிக்க முடியாமல், ஆவிக்குரிய விஷயங்களில் பிரகாசிக்க முடியாம இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல காரியங்களை செய்து கொண்டு, அந்த காலத்தில் இருக்கிற நபர்களைப் போல என்ன செய்வதென்று அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தை உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து உங்களை நடத்துகிறதா? தேவன் உங்கள் மேல் பிரகாசித்து அவருடைய மகிமை தந்து உங்களை நடத்துகிறாரா? இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்மஸ் தேவ மகிமை உங்கள் மேல் உதிக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவதற்கு தேவனே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எபேசியர்களின் நிருபம் 5 அதிகாரம் 14வது வசனத்தில் நான் நிறைவு செய்கிறேன். அப்பொழுது பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன செய்? எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் யாரை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார்? ஆமேன். தூங்குகிற நீ ஒரு காரியம் செய், விழித்துக்கொள், மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த கிறிஸ்மஸ்ல இல்லை உங்களோட வாழ்க்கை, ஆமென், உங்களுடைய ஜீவியம் பிரகாசிக்கட்டும். அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். ஹல்லேலூயா. குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்களைப் போல அல்லாமல் வேத வசனம் வெளிச்சம் தந்து நடத்துகிற தேவ ஜனமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. அதற்குத்தான் இந்த நீதியின் சூரியன். பாருங்கள், மல்கியா 4:2 சொல்லுது, அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களின் மேல் அந்த நீதியின் சூரியன் என்ன செய்யுமா? உதிக்கும். அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா. சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். பிரைஸ் அல்லாஹ். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் நட்சத்திரமாக வந்தேன்னு சொல்றாரு. இப்போ சொல்றாரு, நான் சூரியனாகவே வந்திருக்கிறேன். எதற்காக? உன்னை பிரகாசிப்பதற்காக. எதற்காக? உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக. ஆமென். எதற்காக? உன்னை மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல, நான் நிச்சயமாக சொல்கிறேன், அவருடைய வெளிச்சம் உங்களுக்கு சகலவற்றையும் கடந்து போகிற வெளிச்சம் தரும். இருளை கடந்து போகிற பலனாய் ஆண்டவர் உங்களுக்கு மாறுவார். ஆமென். அன்றைக்கு மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அன்றைக்கு கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த 2000 வருஷங்களை நம்ம கடந்துட்டோம். இன்றைக்கும் மரண இருளிலே நாம் ஏன் நிற்க வேண்டும்? ஆமென். நமக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து ஏன் நாம் பயந்து நிற்க வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் வெளிச்சத்தின் நம்பிக்கையில், அந்த மகிமையின் வெளிச்சத்தின் நம்பிக்கையில் வாழ்ந்து ஆண்டவருக்காக நிலைப்பதற்கும் ஜீவிப்பதற்கும் தேவனே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆகவே நான் சொன்னேன், இயேசு பிறக்கும் பொழுது நட்சத்திரம் பிறந்ததா நமக்கு தெரியாது. அவரே நமக்கு நட்சத்திரமாகவே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இயேசு சொன்னார், நானே அந்த நட்சத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு அவர் உங்களை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். உங்கள் குடும்பங்களை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் வாழ்வு, ஆமென், ஒருவேளை அந்த இயேசு இந்த பூமிக்கு வருகிற பொழுது 400 வருஷம் சொன்ன அந்த இருண்ட காலங்களைப் போல எனக்கு ஒரு நன்மை வராதா? என் குடும்பங்களுக்கு ஒரு நன்மை வராதா? கர்த்தர் என் வாழ்க்கையிலே எதையாக ஒன்றை செய்ய மாட்டாரா? நான் நிச்சயமாக சொல்கிறேன், பெரிய வெளிச்சத்தை நீங்கள் காண்பீர்கள். எப்படி அந்த வெளிச்சம் வரும்பொழுது களி கூறுதல் வரும். அந்த வெளிச்சம் வரும்போது சந்தோஷம் வரும். அந்த வெளிச்சம் வரும்போது நம்பிக்கை வரும்.
அந்த வெளிச்சம் வரும்போது உங்கள் வாழ்க்கையை பாரப்படுத்தின சகல இருளும் மாறும். அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவன் நிலைப்படுத்துவாராக. அந்த வெளிச்சத்தில் இனியுள்ள ஆமேன் எல்லா கிறிஸ்மஸையும் நீங்கள் சந்திப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. அந்த வெளிச்சம் உங்களுக்கு மகிமையாக எழும்பட்டும். அதன் கீழ் உள்ள ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் வாழ்வதற்கு தேவனே உங்களுக்கு உதவி செய்வாராக. எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. எல்லாரும் எழுப்பி நின்று Thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார். Amen. Thank you Jesus. Hallelujah. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சொல்லுங்கள் பாப்போம். தூக்கி சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஆயன் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே, ஆயன் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் இயேசு மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமா. கரங்களை தட்டி சொல்லுங்கள். ஆயன் இயேசுவின் அன்பு ஓ அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, ஆயன் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, என் இயேசுவின் அன்பு அற்புதம். நல்ல கரங்களை தட்டி அவருடைய அன்பை எண்ணி இயேசுவின் அன்பு. பிதாவோடு என்னை சேர்த்திடவே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம். இப்ப நீங்க சொல்லுங்கள். எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார். இப்ப கரங்களை தட்டி ஆயன் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் ஓ என்றென்றும் மாறாதது, ஆயன் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் ஆமென் என்றென்றும். கடைசியாக ஆமென். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டு. ஆமென். அதை ஆவிக்குரிய நிலைமையில பாருங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இரக்கங்களால் ஆமென். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட்ட செய்கிறாரே, கழுகை போல புது பலன் கொண்டு உயர ஆமென். முழு பலத்தோடு ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஆமென் ஆமென். ஆயன் இயேசுவின் ஆமென் அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும்
அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாசரேத்திலிருந்து ஆகல ஒரு நன்மை வருமா என்று ஒரு நன்மைக்கும் வழி இல்லாமல் காத்து கிடந்த போது ஆண்டவர் நன்மையாய் தன் ஜனத்துக்காய் இறங்கி வந்தார். அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், மங்கி எரிகிற உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும்படி என் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. கர்த்தர் சொல்லுங்க, ஒளி வந்துருச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணி செய்திருக்கிறார். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், இந்த வருஷத்தை ஆண்டவர் நன்மையால் முடிச்சுட்டுவார். இனி இருக்கிறது ஒருவேளை அதிக நாட்கள் இல்லை. ஒருவேளை நீ கேட்கலாம், 7 நாட்களில் என்ன நன்மை வந்துட போகிறது? ஆமாம், நான் சொல்ல 7 நிமிடத்தில் கூட அந்த நன்மை வரும். 7 வினாடிகளில் கூட அது வரும். கர்த்தர் சொல்கிறார், ஆமீன், உன்மேல் அவருடைய மகிமை உதிக்கிறது. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தை நீ பார்க்க போகிறாய். கர்த்தர் உங்கள் மேல் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தந்து உங்களை நடத்த விரும்புகிறார். ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய நீதியின் வெளிச்சம் அவர்கள் மேல் படுவதாக. அந்த நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சத்தை பிள்ளைகள் பார்க்கட்டும். அவர்கள் நட்சத்திரங்களாய் பிரகாசிக்கட்டும். ஆமென். கர்த்தருக்காக அவர்கள் ஊழியம் செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவன் ஆகாய மண்டலங்களில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல இருக்கிறான்னு உங்களுடைய வார்த்தையில் எழுதியிருக்கீங்களேங்கப்பா. அப்படிப்பட்ட நட்சத்திரங்களை எங்கள் பிள்ளைகள் ஜொலிக்கட்டும், குடும்பங்கள் ஜொலிக்கட்டும், சபைகள் ஜொலிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பண்டிகை நாட்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஊழியங்களுக்காக கொடுக்கிற, ஜெபிக்கிற, தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளோடு இந்த வழி நடத்துவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதித்து காப்பதாக. சொல்லுங்களோ, ஆமென், ஆமென்.